இனிமேல் யாராவது உங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாங்கன்னா சும்மா எஸ் நோன்னு பதில் சொல்லாம அதுக்கு பதிலா அவங்க கேட்க கேள்வியிலேயே உங்க ஆன்சர் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இஸ் யுவர் ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்? எஸ் சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு 2 வேர்ட்ஸ் ஹி இஸ் எடுத்துக்கலாம். எஸ் ஹி இஸ், ஆமா ஃப்ரெண்டு தான். இதுவே ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு நோ சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஹீயும் வயசு எடுத்துக்கலாம். நோ ஹி இஸ், நெகட்டிவா இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்றதுனால நாட். இதுவே நீங்க இன்னும் லென்த்தி ஆன்சர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு யோர் ஃப்ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யோர் ஃப்ரெண்டுக்கு பதிலாக மை ஃப்ரெண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது என் ஃப்ரெண்டு தான் சொல்றதுக்கு எஸ் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். இதே 2 வேர்ட்ஸ் தான் நீங்க நோக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை என் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு நோ ஹி இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சும்மா எஸ் நோன்னு பதில் சொல்லாமல் அந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சர் ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் ஆன்சர் பண்ணலாம், இல்லை லென்த்தி சென்டென்ஸ்லையும் ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஷார்ட் கட் கற்றுக் கொடுக்கும்போது தான் உங்களால் இங்கிலீஷை ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டு ஈஸியாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். இந்த மாதிரி இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ்னு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. Anglophone, your phone is your English teacher.